லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின. பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. விவிலிய தேடல். திருப்பாடல் 33 பகுதி 3. ஆண்டவரின் திட்டங்கள் உயர்ந்தவை. அன்பானவர்களே, தீமைகள் செய்த ஒருவன் இறந்தபின் நரகத்திலுள்ள பெரிய பாதாள குழியில் தள்ளப்பட்டான். தன்னை காப்பாற்றுமாறு அங்கிருந்து கடவுளை நோக்கி கத்திக்கொண்டே இருந்தான். இவன் சத்தம் தாங்க முடியாமல் கடவுள் இவனுக்கு உதவ எண்ணினார். அவன் இவ்வுலகில் வாழ்ந்தபோது காலுக்கடியில் ஊறிய சிலந்தி பூச்சியை தன்னை அறியாமல் மிதிக்காமல் விட்டுவிட்ட புண்ணியம் மட்டுமே தீமை செய்த அவனது கணக்கில் இருந்தது. இந்த ஒரே ஒரு நற்செயலுக்காக இவனுக்கு உதவ எண்ணிய கடவுள் சிலந்தி நூல் ஒன்றை பாதாள குழியில் இறக்கி அவனை மேலே வருமாறு அழைத்தார். நூலை பிடித்து மேலே ஏறியவன் பாதி தூரம் வந்ததும் தன் பின்னே வேறு சிலரும் அதே நூலில் ஏறி வருவதைக் கண்டு கோபமடைந்து தனக்கு கீழுள்ள நூலை வெட்டிவிட்டான். இச்செயலால் அவன் செய்த ஒரு புண்ணியமும் போய் அவனது பாவ கணக்கில் ஒன்று சேர்ந்து நூல் முழுவதும் அருந்து பாதாளத்தில் மீண்டும் விழுந்து விட்டான். தீமை விதைப்பவர்கள் தங்களின் தீய எண்ணங்களாலேயே அழிவர். அதாவது வினை விதைத்தவன் வினையறுப்பான். தீயவர்கள் தீமை செய்ய தயங்குவதில்லை. சொல்லி முடிப்பதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து முடித்து விடுவார்கள். ஆனால் நல்லவர்கள் தீமை செய்ய அஞ்சுவர். அந்த நினைப்பே அவர்களை அச்சுறுத்தும். ஒரு தீமை இன்னொரு தீமைக்கு காரணமாகி விடுகிறது. அன்பு நிறைந்தவர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் இறைவனின் கொடையாக இயற்கை என்ற தலைப்பில் திருப்பாடல் 33 6 முதல் 9 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 10, 11 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது இறை பிரசன்னத்தில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம்.
வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பிரியமானவர்களே, மேற்கண்ட 2 இறைவசனங்களிலும் 2 கருத்துக்களை முன்வைக்கின்றார் தாவீது அரசர். முதலாவதாக, வேற்றினத்தார் என்போர் கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்வதோடு கடவுளின் அடியார்களையும் துன்புறுத்தும் தீய எண்ணம் கொண்டவர்கள். இதனை தாவீது அரசர் கூறும் வார்த்தைகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே வேளையில் இவர்களின் எந்த ஒரு திட்டமும் எல்லளவும் நிறைவேறாது என்பதையும், கடவுள் அவர்களின் தீய எண்ணங்களையெல்லாம் தவிடு பொடியாக்கி விடுவார் என்பதையும் எடுத்து காட்டுகின்றார். அதனால்தான் வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார், மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் என்கிறார் தாவீது அரசர். அதாவது, நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தில் இறுதியில் நன்மையே உருவான கடவுளே வெற்றி பெறுவார் என்கின்றார். வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் என்றும், உமக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதித்திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது. நீரோ அம்புகளை நாணேற்றி அவர்களது முகத்தில் எய்வீர், அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்வீர் என்றும், ஆண்டவரே, தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும், அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும், இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள் என்றும் தீமையை விதைக்கும் தீயவர்களான வேற்றினத்தார் பற்றி வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்து காட்டுகின்றார் தாவீது. மேலும், பொய்யர் சொல்லும் குறிகள் பலிக்காதவாறு செய்கின்றேன், மந்திரவாதிகளை மடையராக்குகின்றேன், ஞானிகளை இழிவுறச் செய்து அவர்களது அறிவு மடமையென காட்டுகின்றேன், என் ஊழியன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றேன், என் தூதர் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன் என்ற வார்த்தைகள் வழியாக யாவே இறைவன் எப்போதும் தீமையையும் தீயவர்களையும் அழிந்து போகச் செய்து தனது நேரிய திட்டங்களை நிறைவுறச் செய்பவர் என்பதையும் நம்மால் கண்டுணர முடிகின்றது. இரண்டாவதாக, ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் என்கிறார் தாவீது. கடவுள் தான் படைத்த மனிதருக்கு எதிராக எப்போதும் எதுவும் செய்வதில்லை. காரணம், அவர் எப்போதும் நல்லதே நினைக்கின்றார். அவர் வேற்றுமைகளை வேறறுத்து ஒற்றுமையை வளர்ப்பவர். ஆனால் மனிதர்கள் மட்டுமே தங்களின் தீய எண்ணங்களால் தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்துக் கொள்ளக்கூடியவர்கள். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்றும், உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். என்றும், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன என்றும் ஆண்டவருடைய திட்டங்கள் மற்றும் எண்ணங்கள் குறித்து எசாயா மற்றும் எரேமியா புத்தகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மிகச் சிறந்த ஞாபக சக்தியும் அறிவு கூர்மையும் உடைய மன்னர் ஒருவர் இருந்தார். ஒரு கவிதையை ஒரு முறை கேட்டால் போதும், அதை வரி மாறாமல் வார்த்தை மாறாமல் அப்படியே திரும்பச் சொல்ல அவரால் முடியும். அவரின் சபையில் மந்திரவாதி ஒருவனும் இருந்தான். அவனும் நினைவாற்றலில் சிறந்தவன்தான். எதையும் 2 முறை கேட்டால் அப்படியே திரும்பச் சொல்லும் சக்தி உடையவன். அந்த அவையில் அடிமை பெண் ஒருத்தியும் இருந்தாள். 3 முறை கேட்டால் அதை அப்படியே திருப்பிச் சொல்வாள் அவள். அந்த மன்னர் ஓர் நயவஞ்சகன். எந்த புலவன் வந்து அவரை புகழ்ந்து பாடினாலும், நீ பாடவிருக்கும் பாடல் இதுவரை நான் கேள்விப்படாத உன்னுடைய சொந்த பாடலாக இருந்தால் தகுந்த சன்மானம் தருவேன் என்பான். வந்த புலவரும் தன் கவிதையை படிப்பார். 1 முறை கேட்டதுமே மன்னனுக்குத்தான் அது மனப்பாடமாகிவிடுமே.
எனவே ஏதோ ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த கவிதை அவர் எழுதியது, நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன் என்று சொல்லி அதை அப்படியே மளமளவென்று ஒப்பிப்பார். இல்லை, இந்த கவிதை என் சொந்த கவிதை என்று புலவர் சாதித்தால் கிடையவே கிடையாது, இந்த கவிதை என் மந்திரவாதிக்கு கூட தெரியும் என்று சொல்லி அந்த மந்திரவாதியை பாடச் சொல்வார் மன்னர். புலவர் பாடி ஒருமுறை, மன்னர் திரும்பச் சொல்லி ஒருமுறை என மந்திரவாதி அந்த கவிதையை 2 முறை உன்னிப்பாக கவனித்திருப்பதால் அவனும் அதை வரி மாறாமல் அப்படியே சொல்லுவான். அப்போதும் இருக்கவே முடியாது, இந்த கவிதையை நான் நேற்றுத்தான் புனைந்தேன் என்று புலவர் அலாக்குறையாகச் சொன்னால், இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய், என்னுடைய அடிமை பெண் கூட இந்த கவிதையை சொல்வாள் என்று சொல்லி அவளை சொல்லச் சொல்வார் மன்னர். 3 முறை கேட்டதால் அவளும் வார்த்தை பிசகாமல் அந்த கவிதையை திரும்பச் சொல்ல அந்த புலவர் குழம்பி போய் அறிவு மங்கி புத்தியை இழக்கும் அளவுக்கு வந்து விடுவார். இந்நிலையில் அல் அஸ்மாய் என்ற கவிஞர் மன்னருடைய நினைவாற்றல் மற்றும் நயவஞ்சகம் குறித்து அறிய வந்தார். மன்னருக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார். எனவே இதுவரை யாரும் பயன்படுத்தாத வித்தியாசமான புதிய சொற்களை பயன்படுத்தி அவர் ஒரு கவிதையை தயார் செய்தார். அதை மன்னரோ மந்திரவாதியோ அடிமை பெண்ணோ மனப்பாடம் செய்து திரும்பச் சொல்லவே முடியாது என்கிற அளவில் மிக கடினமான ஒரு கவிதையை உருவாக்கினார் அவர். பின்பு ஒரு வழிப்போக்கரை போல மாறுவேடம் பூண்டு அரசவைக்கு சென்றார். மன்னரே, நான் உங்களை புகழ்ந்து ஒரு கவிதை தயாரித்திருக்கிறேன், உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றேன் என்றார். அதற்கு மன்னர், புலவரே, என் நிபந்தனை உங்களுக்கு தெரியும் அல்லவா என்றார். நன்றாக தெரியும், அந்த நிபந்தனைக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த பாடலை பாடி காண்பித்தார். கடினமான பதங்களுடன் கூடிய கரடுமுரடான வரிகள் கொண்ட அந்த பாடலை கேட்ட மன்னனால் திரும்பச் சொல்லவே முடியவில்லை. மன்னரே தடுமாறியதால் மந்திரவாதியும் மலங்க மலங்க விழித்தான். அடிமை பெண்ணாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியில் மன்னர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். அல் அஸ்மாய் என்ற அந்த கவிஞரின் வழிமுறை, எண்ணம், திட்டம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அதனால்தான் அவரால் நயவஞ்சகம் கொண்ட அந்த மன்னரை வெற்றி கொள்ள முடிந்தது. தீயவரின் எண்ணங்களை அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, கடவுள் நிச்சயம் முறியடிப்பார் என்பது திண்ணம். மேலும் தீயவரின் எண்ணம் எப்போதும் தீய வழியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் நல்லவர்களான கடவுளின் அடியார்களை அழித்தொழிக்கவுமே முற்படுகிறது. ஆனால் நல்ல எண்ணங்களையும் திட்டங்களையும் வழிமுறைகளையும் கொண்ட கடவுள் தீயவர்களை முறியடித்து எப்போதும் வெற்றி கொள்கிறார். அதே வேளையில் தனது நம்பிக்கைக்குரிய அடியார்களையும் அற்புதமாக காப்பாற்றுகிறார். ஆகவே கடவுளைப் போல் நாமும் நல்ல எண்ணங்களும் திட்டங்களும் கொண்டு வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். அதற்கான அருள் வரங்களை இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். அருள்மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ.
ஆண்டவரின் திட்டங்கள் உயர்ந்தவை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நாம் பயனற்ற ஊழியர்களாக மாறும்போது, அதாவது நமது சொந்த நலன்களை தேடாமல் உலகிற்கு கடவுளுடைய அன்பை கொண்டு வருவதற்காகவும் நற்செய்தி மற்றும் நம் சகோதர சகோதரிகளின் பணியில் நம்மை ஈடுபடுத்தும் போதும் மெதுவாக நம்மில் மீட்பு வளரும் என்றும் கூறினார் திருத்தந்தை. மறைப்பணி அழைத்தல் மற்றும் மறைப்பணி ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், மேற்கத்திய நாடுகளைப் போல பண்டைய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்ட சமூகங்களில் உலகின் தெற்கிலிருந்து ஏராளமான சகோதர சகோதரிகள் இங்கு வருவது திரு அவையின் முகத்தை புதுப்பிக்கின்ற, மிகவும் திறந்த, உயிருள்ள மற்றும் துடிப்பான கிறிஸ்தவத்தை உருவாக்கும் ஒரு பரிமாற்றத்திற்கான வாய்ப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் கூறினார். பிற நாடுகளுக்கு செல்லும் ஒவ்வொரு மறைப்பணியாளரும் அவர்கள் சந்திக்கும் கலாச்சாரங்களில் மரியாதையுடன் வாழவும், உன்னதமான அனைத்தையும் நன்மைக்கு வழிநடத்தவும், நற்செய்தியின் இறைவாக்கை கொண்டு வரவும் அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.